ஸ்பின்னிங் மில்லில் முதல்ல ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறங்கிற வீடியோ. இது பார்த்திங்கன்னா அவங்க மெட்டீரியல் வந்து பாம்பே டைங் மெட்டீரியலு 1.1 டீனியரு 38 கட் லென்த்து. இதை பேல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேல் வந்து நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக ப்ராப்பராக மிக்சிங் போட்டு கீழே வந்து எந்த வகையான வேஸ்டேஜ் இல்லாமல் சுற்றி ஏதாவது நெட்டு போல்டு எதாவது இருக்குங்கிறத நல்லா செக் பண்ணிவிட்டு தெளிவாக ஒரு பேலை மட்டும் மிக்சிங் போட்டு ஜிபிஆர் மூலிமா பஞ்சை போட்டு கரெக்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜிபிஆர்லேருந்து டயர்கிட்ட கண்டென்சருக்கு போயிட்டு கீழே ஆர்கே ஃபில்டர் வழியாக வந்து கார்டிங்க்கு வந்து ஃபீடிங்கை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வீடியோ தான் போட்டிருக்கோம். டைரெக்டாக வந்து கண்டென்சர்லேருந்து ஜூட் லைனில் டிகே 740 கார்டு இது வந்து இதுக்கு இப்போ நம்ம லைனுக்கு கொண்டு போயாச்சு. இதோடைய ஹேங் செட்டிங் பார்த்திங்கன்னா 0.120 வச்சுருக்குறோம். ஏன்னா ஸ்விங் த்ரெட்டு ஓட்டக்கூடிய மில் இது. ஸ்டார்டிங்கில் 0.120 வச்சுருக்கோம் ஹேங்க்கு. அங்கேருந்து ட்ராயிங்லேருந்து கார்டிங்கில் 0.120 அங்கேருந்து டைரெக்டாக வந்து கேன் எடுத்துகிட்டு போய் பிரேக்கரில் பின்னால் ஒரு 6 கேனை வச்சு அதிலேருந்து LDO 6 வச்சு இது மிஷின் அது. அதில் 0.130 வச்சுருக்குறோம். இப்போ அந்த ஹேங்கில் ஃபீடிங் கொடுத்துருக்குறோம் பிரேக்கரை. அதிலிருந்து பார்த்திங்கன்னா RSக்கு 6 கேனு. அதில் ஹேங்க் பார்த்திங்கன்னா இங்கே வந்து LR6 ஹேங்க் வந்து 0.140 வச்சுருக்கோம். அதிலிருந்து ஃபீடிங் பண்ணி நீட்டாக ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 300 MPM வச்சுருக்கோம். கார்டிங்கில் பார்த்திங்கன்னா 100 MPM வச்சுருக்கோம். சிம்பிளஸில் இப்போ ஒரு 40 கேன் எடுத்துருக்குறோம். அதை இப்போ லைன் பண்ணி ஃபீடிங் ஒர்க்கு இதில் போயிட்டுருக்கு. எடுத்து லைனாக கிரில்ல லைன் பண்ணுறதுக்காக வர லைன் பண்ண சொல்லி அடிக்க வச்சுப்பட்டுருக்குது. அந்த தான் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா எல்லா கேனும் லைனாக கரெக்டாக வச்சுருக்காங்களாங்கிறத செக் பண்ண பிறகு இங்கே வந்து வீல்லாம் கொடுத்து கரெக்டாக ஓட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்க்கு 1.40 ஹேங்க் வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்க் வந்து 1.40 ஹேங்க் வச்சுருக்கோம். பிரேக் டாப் வந்து 1.25 கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ப்ராசஸ்ஸை இப்போ வரைக்கும் பண்ணி வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம். இன்னும் நம்ம இந்த ஸ்பின்னிங்க்கு இன்னும் நம்ம கிரில் பண்ணல. இப்போ எம்டியாக தான் இருக்குது. கிரில் பண்ணும்பொழுது என்ன கவுண்ட் பண்ணுவோம், என்ன டிபி போடுவோம் அப்படிங்கிற விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உங்களுடைய ப்ராசஸை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.